வணக்கம் மக்களே. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மதுரையிலேருந்து தாயமங்கலம் தான் போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மதுரையிலேருந்து தாயமங்கலம் வந்து எந்தெந்த டைமிங்கில் உங்களுக்கு தாயமங்கலம் கோயில் ஓப்பனாக இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மதுரை டு தாயமங்கலம் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால், ஒரு 70 கிலோமீட்டர்ஸ், 70 கிலோமீட்டருக்குள்ளே வரும். எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போகிறது திருப்புவனம், திருப்பாச்சி, மானாமதுரை. மானாமதுரையிலேருந்து அப்படியே நேராக தாயமங்கலம் போகிறோம். இன்னொரு வழியும் இருக்குது. எங்கிட்டுனா, நம்ம மேலூர்லேருந்து திருப்பத்தூர், திருப்பத்தூர்லேருந்து தாயமங்கலம், அந்த வழியும் போகலாம். நம்மளுக்கு இந்த இது வந்து 4 வே உங்களுக்கு. அதனால் இங்கேருந்து மானாமதுரை வரைக்குமே உங்களுக்கு ரோடு பக்காவாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம இந்த ரோடை சூஸ் பண்ணோம். மதுரை டு மானாமதுரை வந்து உங்களுக்கு ஒரு 48 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும். அதனால் அந்த ரோடு ஃபுல்லாக ஹைவே அப்படின்றனால நம்ம ஓகே அந்த வழியை சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போகிறோம். இது வந்து மதுரை டு விரகனூர் சுற்றுச்சாலை அந்த ரோடு. வைகை ஆற்று லெஃப்ட்டில் போகிறது வைகை ஆறு. இப்போ அதை ஒட்டி உங்களுக்கு ரோடு இப்போ சூப்பராக போட்டிருக்கனால நம்மளுக்கு டிராஃபிக்கே இருக்காது. நம்ம இந்த ரோடை சூஸ் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நேராக விரகனூர் சுற்றுச்சாலை வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இந்த போகிற வழியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாலம் பிரிட்ஜு கிராஸ் பண்ணோம்ல, அது வந்து தியாகராஜா காலேஜ் தெப்பக்குளம் போகிற வழி அந்த பிரிட்ஜு. இதுதான் விரகனூர் சுற்றுச்சாலை வந்து திரும்புகிற இடம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் புதுசாக வரவங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி போனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசாக வரவங்களுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாது. நீங்கள் ரைட் எடுக்கணும். விரகனூர்லேருந்து வந்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனால் அது சுலைமான் போகிற வழி. அந்த இதுலேயே கொஞ்சம் தாண்டி மேலே போர்டு இருக்கும். நீங்கள் போர்டை பார்த்துக்கிட்டே கரெக்டாக வரணும். 2வது லெஃப்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ராமேஸ்வரம் இது ஹைவே. இந்த ஹைவே நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ரோடு தான். நேராக நம்ம மானாமதுரை போயிடலாம். இந்த ரோடு போகிற வழி வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வழி. இந்த பக்கம் போகும்போது தான் நம்மளோட தமிழர்கள் பாரம்பரியம் சொல்கிற அந்த கீழடி அருங்காட்சியகம்லாம் இந்த வழியில் தான் இருக்குது. அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். போகிற வழி 2 பக்கமே உங்களுக்கு தென்னை மரம், கொஞ்சம் வயல் சார்ந்த நிலங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பேரிகார்டு வருதுல்ல, இந்த பேரிகார்டில் தான் நம்ம ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழடி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம அந்த கீழடி போகிற வழி இந்த வழி தான். கீழடி போனாலும் இந்த வழியில் வந்தால் இந்த ரைட்டில் போகுதுல, இந்த வழி தான் கீழடி. கீழடி போகிறவங்களும் இந்த வழியில் தான் சூஸ் பண்ணி வரணும். கீழடியை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம போகிறது வந்து திருப்புவனம் தான். போகிற வழியில் வந்து உங்களுக்கு சிராவயல், சக்குடி, இந்த ஜல்லிக்கட்டுலாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரையில் ஃபேமஸான ஜல்லிக்கட்டுலாம் இந்த ஊர்களும் ஒன்று. அதில் சக்குடி ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப ஃபேமஸானது. அது இந்த ரோட்டில் போகும்போதே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சக்குடி ஜல்லிக்கட்டு வரும். அந்த இடத்த நான் அந்த ஊரை காமிக்கிறேன். அந்த போகிற வழியை வரவங்க இந்த இதையும் சூஸ் பண்ணி இந்த பக்கம் போய்க்கிடலாம். உங்களுக்கு தாயமங்கலம் கோயில் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து அந்த எப்போ திறப்பாங்க, அந்த திருவிழா டைம் எது, அப்படி தான் நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தாயமங்கலம் கோயில் திருவிழா எப்போனா பங்குனி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 10 நாள் 25ஆம் தேதி வரைக்கும் திருவிழா நடக்கும். திருவிழானாலும் சும்மா அவ்வளோ ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு என்ன தீ மிதிக்கிறதுலேருந்து தேரோட்டத்துலேருந்து ஒரு திருவிழா வந்து அந்த ஊரில் அவ்வளோ ஒரு களைகட்டும். அந்த டயத்தில் போனவங்களுக்கும் திருவிழா இல்லாத டயத்தில் போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டயத்தில் போனோம்னா நம்மளுக்கு வரிசையில் அவ்வளோ க்யூ நிற்கும். அவ்வளோ நேரம் நின்று நம்ம தாயை போய் பார்க்கணும். மற்ற நேரத்தில் போகும்போது இப்போ நான் இன்றைக்கி போகிற டைம்லாம் வந்து உங்களுக்கு திருவிழா இல்லாத டைம், அதனால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு போகிறது தான் சக்குடி. அந்த சக்குடி ஜல்லிக்கட்டு நடக்கிறது அங்கிட்டு தான். அதனால் நீங்கள் வந்து திருவிழா டயத்தில் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும். வாட்டர் பாட்டில் எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் லைனில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி போகும்போது பார்த்துக்கோங்க. திருவிழா டயத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஊர்லேருந்தும் பஸ் விடுவாங்க. அதாவது எந்தெந்த ஊர்லேருந்து பஸ் சர்வீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், மதுரை, பரமக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம், இந்த ஊரில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு பேருந்துன்னு சொல்லி நிறையா விடுவாங்க. மதுரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டுத்தாவணிலேருந்து சிறப்பு பேருந்து போகும் அந்த 10 நாள் மட்டும்.
மற்ற நாட்களில் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், மதுரையிலேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், மதுரையிலேருந்து மானாமதுரை போய் மானாமதுரையிலேருந்து தான் நீங்கள் தாயமங்கலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் டைமிங் என்ன அப்படின்னு சொன்னால், மானாமதுரையிலேருந்து 11:05க்கு ஒரு பஸ்ஸும் 6:05க்கு ஒரு பஸ்ஸும் திருப்பி 1:55க்கு ஒன்றும் திருப்பி 6:45க்கு ஒன்றும் இதான் டைமிங் உங்களுக்கு. நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த டைமிங்கை போட்டுறேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து திருவிழா காலங்களில் தான் உங்களுக்கு சிறப்பு பேருந்து இருக்கும். மற்றபடி எந்த டயத்தில் போனாலும் பஸ் ரூட் வந்து உங்களுக்கு பஸ் வசதி வந்து கொஞ்சம் கம்மியான ஊர் அது. அதனால் நீங்கள் போகிறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பைக் கார்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மதுரை டு மானாமதுரை போய் தான் அங்கேருந்து இந்த டைமிங் தான் அதுவும் உங்களுக்கு பஸ்ஸு அந்த டைமிங்கில் தான் போகணும். இப்போ நம்ம போகிறது வந்து திருப்புவனம் தான், திருப்புவனம் ரோடு தான். 2 பக்கமே அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கடா மதுரையில் தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. 2 பக்கம் நல்லா தென்னை மரங்களும் வயல் சார்ந்த நிலங்களும் அப்படி ஒரு இயற்கை ரம்மியமாக இருக்கும் அந்த லைன் போகிறது. எப்பயுமே நான் ராமேஸ்வரம் போகும்போது இந்த லைனில் ரொம்ப ரசிச்சுட்டு போகிறது உண்டு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு கன்ஃப்யூஸ் வந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்கள் அதாவது மானாமதுரை போனோடனே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த லைன் ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து போய்க்கிடலாம். ஏன்னா உங்களுக்கு மானாமதுரைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தாயமங்கலம் போகிறதுக்கு எந்த வழி அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை உங்களுக்கு நான் வீடியோவில் கரெக்டாக அந்த வழியை சொல்லி நான் சொல்கிறேன். இதுதான் திருப்பாச்சி இந்த ஊர். இங்கே ஒரே ஒரு இந்த ஃபஸ்ட்டு டோல்கேட் அப்படின்னு சொன்னால் இது தான் வரும். மதுரையிலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் அந்த ரோடை எடுத்துட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு டோல்கேட்டு திருப்பாச்சி டோல்கேட்டு தான். திருப்பாச்சேத்தி ஊர் ஒரிஜினல் பேர். ஆனால் நம்ம விஜய் படத்தில் திருப்பாச்சி அப்படின்னு சொன்னனால நம்ம திருப்பாச்சினே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே திருப்பாச்சி, திருப்புவனம் இங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அருவாளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அருவா அடித்து கொடுக்குறதுல வந்து இந்த 2 ஊருமே அடிச்சுக்கிற முடியாது. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் அருவானா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த 2 ஊரில் அடித்து வாங்குற அருவா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மதுரையில் அழகர் கோயிலில் இருக்க 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயிலுக்கு வந்து அருவா அடித்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் திருப்போணத்துலேருந்து அருவா அடித்து கொடுப்பாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோன்னா போதும், எத்தனை அடி வேணும்னு சொல்லி அத்தனை அடிக்கு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டா போதும், சொன்ன டேட்டில் கரெக்டாக அடித்து கொடுத்துருவாங்க. இங்கே அது ரொம்ப ஃபேமஸான ஒன்று அருவா. மற்றபடி நம்ம விவசாயத்துக்கு தேவையான அந்த அதாவது ஏறு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த எல்லாமே இங்கே வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அதாவது அது எனக்கு எப்படி சொல்கிறது, மண்வெட்டியிலேருந்து கருது இருக்கிற அந்த இது வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து இப்போ மானாமதுரைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மானாமதுரைக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் அந்த ரோடு திரும்பிடும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா லெஃப்ட்டில் இருக்க வைகையில் தண்ணி போடுது. ஆனால் கொஞ்சம் நடுவில் தான் போகும் தண்ணி. காவேரி மாதிரி 2 கரையும் தொட்டு போகாது. இந்த ரோடு தான் நேராக ஸ்ட்ரைட்டாக மானாமதுரைக்கு ஊருக்குள்ளே போகிற ரோடு இது தான். ஆனால் நம்ம ஊருக்குள்ளே போக வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டில் ஒரு பாலம் போகும், அதில் போயிடாதீங்க. அது வேறு பக்கம் போகிற பாலம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஸ்ட்ரைட்டாக போய் இந்த பாலம் எண்டில் வந்து ஒரு 4 ரோடு திரும்புகிற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கனக்குள்ளே போய் நீங்கள் லெஃப்ட் எடுத்து தான் போகணும். எப்போயுமே ஸ்ட்ரைட்டாக போகும்போது லெஃப்ட்டிலேயே தான் போகணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் ஊருக்குள்ளே போயிடுவோம். நம்ம ஊருக்குள்ளே போக வேணாம். இதுதான் பாலத்துக்கு கீழே இருந்து வந்து ஜாயின் பண்ணுற வழி. இதில் நம்ம லெஃப்ட்டு போர்டே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. மானாமதுரை நேராக போ, சிவகங்கை இங்கிட்டு போன்னு சொல்லி. நம்ம சிவகங்கை இங்கிட்டு போன்னு சொல்கிற வழியில் தான் நம்ம போகணும். போனோம்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரயில்வே கேட் வந்துடும். அந்த ரயில்வே கேட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க, சரி கரெக்டான ரூட்டில் தான் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர்றது இந்த ரயில்வே கேட்டு தான். உள்ளே போன உடனே பார்த்துக்கோங்க, இந்த ரயில்வே கேட்டை கடந்த உடனே தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். உள்ள ஊருக்குள்ளே போயிட்டோம்னாலே கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். இந்த ரயில்வே கேட்டை கடந்த உடனே மேலே போட்டிருப்பாங்க, போர்டெல்லாம் இருக்கும். அதில் வந்து ஒரு அண்ணா சிலை இருக்கும். அண்ணா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் ஊருக்குள்ளே போயிடலாம். லெஃப்ட்டில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். லெஃப்ட்டில் இதுதான் வைகை பிரிட்ஜு, வைகை ஆற்று பாலம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, தண்ணி அவ்வளோவா இருக்காது. இதிலே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும்.
எதுக்கு நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த இடத்துல ஓட்டுறேன்னு சொன்னால், நீங்கள் அந்த வழியை கரெக்டாக பார்த்துக்கணுன்றதுக்காண்டி தான். நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எந்த வழியிலடா தாயமங்கலம் போகிறதுன்னு. ஏன்னா போர்டு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நிறையா வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம போய் கன்ஃபியூஸ் ஆகி இங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணாமல் ஓட்டுறேன். இந்த இதில் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம்னா ஒரு பஜார் வந்துடும். 2 பக்கம் நல்லா கடையெல்லாம் இருக்கும். பூ வாங்கணும்னு சொன்னால் இங்கனக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு கடையில் வாங்கிக்கோங்க. தாயமங்கலத்தில் பூ ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க. சின்ன மாலையே உங்களுக்கு ரூ. 150 200 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் மேக்ஸிமம் போகும்போது இங்கனக்குள்ளேயே நீங்கள் பூ வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஒரு ரவுண்டானா வரும். இதில் வந்து நம்ம ரைட் எடுத்துடணும். இந்த போலீஸ் வீட்லேருந்து ரைட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் போனாலே உங்களுக்கு தெரியும். 2 பக்கமே பூக்கடையெல்லாம் நிறையா இருக்கும். அங்கே ஒரு மாலையை வாங்கிக்கோங்க. போகணும் அப்படின்னு மாலை வாங்கணும்னு சொன்னால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை தாண்டினோடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு திரும்பும். பார்த்துக்கோங்க, ஒரு கோயில் இருக்கும் ரைட் சைடில். அந்த கோயிலேருந்து லெஃப்ட்டில் ஒரு ரோடு திரும்பும். இந்த ரோட்டில் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வேறு எங்கேயுமே இனிமேல் நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம். அடித்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்மளுக்கு தாயமங்கலம் ரோடு வந்துடும். இந்த ரோடு தான். இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வழியில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். நேராக வந்துக்கிட்டே இருக்கும்போது எதிர்த்த மாதிரி ஒரு செங்கல் சூளை ஒன்று வரும். ஓடு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அங்கே. அந்த சூளையோட அந்த ஒரு டவர் இருக்கும். அந்த புகை வெளியே போகிற கூம்பு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த இது வரும். அதை பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கோங்க, சரியான வழி தான் போகிறோன்னு. நின்று யார்ட்டையும் கேட்டு வர்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம்ல, யார்ட்டையும் கேட்க வேணாம்ல. அதுக்காண்டி தான். நேராக வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே பாருங்கள். வந்துருச்சா? அந்த சிவப்பு கலரில் லென்த்தாக இருக்குல்ல, அது தான். இதை வந்தோடனே கெஸ் பண்ணிக்கோங்க, சரியான ரூட்டில் தான் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த ரோடை பிடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரோடு. சும்மா எப்படி 2 பக்கமும் வெறும் பனைமரம் தான். பனைமரம் வந்து நான்லாம் மதுரையில் மதுரையில் இல்லை பனைமரம். அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்த்ததில்ல. ஆனால் இந்த ரோடை எடுத்துக்கிட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் பனைமரம் தான். 2 பக்கமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ரசிங்க. இந்த கோயிலோட வரலாறை பற்றி கொஞ்சம் நான் சொல்கிறேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்துலேருந்து எல்லா பொருள்களையும் விற்கிறதுக்கு வந்து பாண்டிய நாட்டு தலைநகரமான நம்ம மதுரைக்கு தான் வருவாங்களாம். அப்படி வரும்போது முத்துச்செட்டியார் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். அவர் தான் நிறையா வணிகம் செய்வாராம். அவர் வந்து இங்கே வந்துட்டார், மதுரைக்கு வந்து பொருட்களை சப்ளை வாங்குறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி ஒரு சின்னது, இந்த இடத்துல ரைட்டில் திரும்பணும். இந்த ரைட்டில் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இனி ஸ்ட்ரைட்டாக கோயில் தான், கோயில் ரோடு தான். அந்த வணிகம் பண்ண வந்து அந்த முத்துச்செட்டியார் இருக்கார்ல, அவருக்கு வந்து குழந்தை பேரே இல்லையா. அவர் மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டு போகும்போதெல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து சாமி கும்பிடாமல், மதுரைக்கு வந்துட்டு போகும்போது மீனாட்சி அம்மன் கோயில் போய் சாமி கும்பிடாமல் இருந்ததே இல்லையா. அப்படி இருக்கும்போது மீனாட்சிகிட்ட ரொம்ப வேண்டி இருக்கார், எப்படி ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி. அப்போ சின்னமனூர் பக்கத்தில் ஒரு குழந்த வந்து ஒரு காட்டுக்குள்ளே இவர் அங்கிட்டிருந்து வரும்போது அழுதுகிட்டு உட்காந்துருந்துருக்கு. அப்போ என்னம்மான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒன்றும் பேச தெரில, ஒன்றும் சேரல. சரி, இது மீனாட்சி அம்மன் நம்மளுக்கு கொடுத்த குழந்தைன்னு நினச்சி நம்ம வளர்த்துக்குறோம்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருக்காரு. ஊருக்கு வர வழியில் ஒரு குளத்துக்கிட்ட நிப்பாட்டி குளிச்சுட்டு போவோன்னு சொல்லி இந்த குளத்து மேட்டில் உட்கார வச்சுட்டு குளிச்சிருக்காரு. குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா குழந்தைய காணாமல். அங்கிட்டு இங்கிட்டு தேடி இருக்காரு, எங்கேயுமே காணலை. அவர் ரொம்ப மனசு வெறுத்து வீட்டுக்கு போயிட்டார். போய் மனைவிகிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு குழந்தை, நம்மளுக்கு கொடுத்த குழந்தை இப்படி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்காரு. அப்போ நைட்டு வந்து அவர் தூங்கும்போது அவர் கனவுல வந்து வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லி, முத்துமாரி என் பேர், அதுக்கு முன்னாடி முத்துமாரி அம்மன் சொல்லி சேர்த்து இந்த இடத்துல அவங்க ஒரு இடம் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ தாயமங்கலம். அங்கனக்குள்ளே வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மண்ணால் செஞ்ச ஒரு சிலையை செஞ்சு தான் மேலே ஒரு கூரையை மட்டும் வச்சு அதை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே மருவி எல்லோரும் காசு போட்டு ஒரு கோயிலை கட்டி இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகான ஒரு தாயமங்கலம் அப்படின்னு ஒரு கோயிலே உருவாக்கிட்டாங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது லெஃப்ட்டில் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். ரைட் சைடில் வந்து இந்தியன் ஆயிலோட கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் லெஃப்ட்டில் திரும்பிடணும். இந்த 2 தான் உங்களுக்கோட அந்த ட்ரேட்மார்க்கு. இதில் திரும்பினீங்கன்னா ஒரே ரோடு தான். இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கலாம். அந்த
கோயில் அவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய நிதியுதவிலாம் ஃபாரின்லேருந்து ஃபண்டெல்லாம் வந்து வச்சு அதை கட்டிட்டாங்க. இப்போ சூப்பராக கட்டிட்டாங்க. இதை வந்து இன்னமும் அவங்களோட அந்த பாரம்பரியம் அவங்க தான் அதை கிட்டத்தட்ட ஒரு 7 தலைமுறையாக வந்து அவங்க அந்த முத்துச்செட்டியார் வழி வந்தவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை வந்து அறநிலையத்துறை எடுத்துக்கரல. விலக்கு கொடுத்துட்டாங்க அறநிலையத்துறை. ஏன்னா இது ஒரு 7 தலைமுறையாக ஒருத்தவங்க வழி வழியாக வர்றது அப்படின்றனால விலக்கு கொடுத்து இவங்களே நடத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க இப்போ சூப்பராக சிறப்பாக செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 10 நாள் திருவிழாவும் சும்மா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோடு தான். இந்த ரோட்டில் அந்த கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், திருவிழா காலங்களில் வந்து அங்கே நிறையா ஷேர் ஆட்டோ நிற்கும். அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி நம்ம ஜம்முன்னு வந்து இறங்கிக்கிறலாம். திருவிழா இல்லாத காலங்களில் வந்து பஸ்ஸு டைமிங் தான். அந்த டைமிங்கை கரெக்ட் பண்ணி தான் நம்ம போகணும். மேக்ஸிமம் ஒரு காரோ ஏதோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர்றது தான் இங்கே கோயிலுக்கு அந்த திருவிழா இல்லாத டயத்தில் வந்து பார்க்குறது நல்லது. இல்லாட்டினா பஸ்ஸு டைமிங் உட்காந்து வெறுத்து போயிடுவோம். இந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். அந்த ரோடை பிடிச்சிட்டிங்கன்னா ரைட்டில் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டு தான். ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா தாயமங்கலம் வந்துடும். தாயமங்கலம் அப்படின்னு சொன்னால் நிறையா பேருக்கு வந்து அது, ஏன்னா இது வந்து ஒரு செல்வ செழிப்புள்ள அதை போய் கும்பிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. உண்மை தான். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாருமே இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பிக்கிறேன். இந்த கோயில் ரைட் சைடில் திரும்பினோம்னா கோயிலோட வழி வந்துடும். இந்த இதில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். குளத்தை சுற்றி வெறும் இப்படி கூடாரமாக போட்டிருப்பாங்க. திருவிழா டயத்தில் வந்தவங்கன்னா தெரியும். கடா வெட்டி பொங்க வைக்கிறது எல்லாமே இப்படி ஒரு கூடாரத்தை வந்து நம்மளுக்கு வந்து இதாக கொடுப்பாங்க, ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. நம்ம அங்கே இருந்து அந்த சமைச்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு சந்தோஷமாக போகிறதுக்கு உண்டான எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவைனாச்சு தாயமங்கலம் கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க. இதுதான் வழி, இப்படி தான் வரணும். வந்துட்டோம்னா கோயில் வந்துடும். கோயிலில் போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் வந்து சாமியை கும்பிட்டு அருள் பெறுங்க.